அனைவருக்கும் வணக்கம். திருமல் நாயக்கனுடைய காலகட்டத்தில் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகின்ற செப்பேடுகளை தமிழ்நாடு முன்னாள் தொல்லியல் துறை இயக்குநராக இருந்த நடன காசிநாதன் அவர்கள் திருமல் நாயக்கர் செப்பேடுகள் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருந்தார். அந்த செப்பேடு புத்தகத்தில் எந்தெந்த செப்பேடுகள் உண்மையானது, எந்தெந்த செப்பேடுலாம் போலியானதுன்னு சொல்லி நம்ம டீபக் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கோம். அதில் கடைசி நம்ம போட்ட செப்பேடு குப்பச்சின் அம்பலகாரனுடைய செப்பேடு. அவர் பாத காணிக்கை வைத்ததாகவும் அவருக்கு திருமல் நாயக்கர் சில உரிமைகள் கொடுத்த மாதிரியும் அந்த செப்பேட்டில் பார்த்தீங்கன்னா இடம்பெறுது. அந்த செப்பேட்டில் இருக்கக்கூடிய கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா எதுவும் மேட்ச் ஆகலை. பட் ஆனால் வருஷம் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி உள்ள செப்பேடு கூட வருடம் தவறாக இருந்து. ஆனால் இதில் எது தவறாக இருந்துச்சுன்னா, இதில் கிழவன் சேதுபதி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இவர் முத்துராமலிங்க சேதுபதி உள்ளிட்டோர்லாம் வர்ற மாதிரி இதை காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க காலகட்டத்திற்கும் திருமண காலகட்டத்திற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ நம்ம அதை டீபங்க் பண்ணி அது போலின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே தேவர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு செப்பேடு இது. இதில் உண்மைத்தன்மை என்னவோ அதை மட்டும் தான் நம்ம கூற போகிறோம். அதுக்கு முன்னாடி போன வீடியோக்கு உண்டான கமெண்ட் நம்ம பதில் சொல்லிட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட், துரை என்ற சொல் வெள்ளையர் வருகைக்கு பின்னர் பயன்பாட்டுக்கு வந்தது என்று நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. நம்ம வெள்ளக்காரன் காலகட்டத்தில் தான் இந்த துரை அப்படின்னு சொல்லி அவங்க அழைக்கக்கூடிய வழக்கமும், அவர்களுக்கு சார்ந்து இருந்த ஜமீன்தார்களையும் அதே பேரை சொல்லி அழைக்கக்கூடிய வழக்கம் இருந்தது அன்றி அதுக்கு முன்னாடி துரை என்ற பெயர் எந்த ஒரு கல்வெட்டிலேயே எதுலேயும் காணப்பட்ட மாதிரி எதுவும் கிடையாது. வணக்கம். துரை என்ற வார்த்தை ஆங்கிலேய வருகைக்கு பின்னர் வந்த வார்த்தை. அதனால் இந்த செப்பேடு ஆங்கிலேய வருகைக்கு பின் எழுதப்பட்ட செப்பேடு என்று சொல்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. எக்ஸாக்ட்லி. அனைத்து வரலாறும் கூகுளில் தேடினால் சரியான பதில் தெரிந்து கொள்ளலாம். இதற்காக வீடியோ தேவையில்லாத பதிவு. இது எனக்கு தெரிஞ்சு யாரா இருக்கும்னா நம்ம ஜெராக்ஸ் குரூப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கண்ணகி பெண் எந்த சமுதாயம் சொல்லுங்கள் அண்ணா. காரணம் சிலவர் பரதவர் செட்டியார் அல்லது வாணிய செட்டியார் அல்லது நகரத்தார் செட்டியார் சொல்கிறார்கள். உண்மை வேண்டும் அண்ணா. ஆக்சுவலாக கண்ணகி அவர்கள் ஒரு வணிகக்குடியை சேர்ந்தவங்க. அவங்களோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா சோழநாடு. சோழநாட்டில் காவிரி பூம்பட்டினத்தை சேர்ந்தவர் அவர். அந்த காவிரி பூம்பட்டினம் கடல்லே அழிஞ்சு போச்சு. அதன் பின்பு அங்கே இருந்தவங்க வணிகர்கள் எல்லாருமே காநாட்டிலையும் கோநாட்டிலையும் செட்டில் ஆன மாதிரி, அதாவது இன்றைக்கு இருக்க காரைக்குடி, தேவக்கோட்டை, புதுக்கோட்டை பகுதியில் செட்டில் ஆன மாதிரி குறிப்புகள் இருக்குது. இவர்கள் நகரத்தார்கள், அதாவது நாட்டுக்கோட்டை செட்டியார் என அழைக்கப்படுகிற நகரத்தார் என்று சொல்லுவாங்க. இந்த நகரத்தார்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முன்னோர்கள் காவிரி பூம்பட்டினத்தில் இருந்ததாகவும், அதனால் கடல்கோள்னால நாங்கள் அங்கே அந்த எங்களுடைய லேண்டை இழந்துட்டு நாங்கள் இங்கே வந்தோம், சோழ மன்னர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாருவாங்க. அதே மாதிரி தான் கிபி 12ஆம் நூற்றாண்டு இருந்தால் 11ஆம் நூற்றாண்டு தான் இவங்களை பற்றின கல்வெட்டுகள் தமிழ்நாட்டிலேருந்து கிடைக்கப்பெறுது. ஸோ இவங்க கட்டியிருக்க வீடுகளுக்கு கூட பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு தரையிலேருந்து மேலே வச்சு தான் கட்டுவாங்க. அந்த நீர் மேல் உள்ள பயம் நிலத்திற்கு வந்தாலும் இவங்களுக்கு அது முடியவில்லை. அதே மாதிரி பண்டைய காலத்திலேருந்தே நமக்கு வணிக தொடர்பில் இருந்த ஒரு கம்யூனிட்டி எதுனா நகரத்தார் தான். ஸோ கண்ணகி அவர்கள் இந்த தியரி படி அவங்க நகரத்தாரில் இருக்கிறது தான், அதாவது நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கு தான் அதிகமாக வாய்ப்பாக உள்ளது. வெள்ளாளர் பற்றிய முழுமையான வரலாறு போட முடியுமா? பல்லர் சமூகத்தினர் வெள்ளாளரை கலப்பெறர் என்று கூறி வந்தேரி என்று சொல்கிறார்கள். இது பற்றி ஏதும் தெரியுமா அண்ணா? உண்மையில் வெள்ளாளர் யார்? வெள்ளாளர் ஒன்றுதானா? இப்படிக்கு மரியாதைக்குரிய நாதன். அதாவது அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, நீங்க எதையும் மனசுல போட்டு ஏத்துக்கிறாதீங்க. உண்மை என்னன்னு சொல்லி நீங்க கல்வெட்டுல பார்க்கணும். வெள்ளாளர்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு வேளாண் சமூகமாக தான் கல்வெட்டுகள்ல அறியப்படுறாங்க. பாண்டிய காலத்திலும் சரி, சோழ காலத்திலும் சரி. அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்லர் என்ற கல்வெட்டும் கிடைக்கப்பெறுகிறது. இதுக்கு மேல நான் விளக்கம் கொடுக்க விரும்பல. நீங்க ஒரு ஒன்றும் கிடையாது. சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, தமிழ்நாடு மாவட்ட கல்வெட்டுகள் இருக்கு, ஏகப்பட்ட கல்வெட்டுகள் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து படிச்சு பாருங்க. அதுலேயே உங்களுக்கு யாரும் தெரியும். இவங்க சொல்றதுனால ஒருத்தன் யாரும் வந்தேறியாக முடியாது. உண்மை வரலாறு என்னைக்கும் நிலைத்து நிற்கும். வன்னியர் நேம் பிலாங்ஸ் டு மறவர்ஸ் அண்ட் கல்லர்ஸ். பள்ளி கேஷ் பிரிட்டிஷ்காரங்கிட்ட வாங்கு நேம் தான் வன்னியர். வன்னியர் என்பது பார்த்தீங்கன்னா பள்ளி, படையாச்சி, தேன் படையாச்சி, வனப்பள்ளி, தேன்பள்ளி, தேன் வன்னியன் அப்படின்னு சொல்லி பல சாதிகளோட கூட்டமைப்பாக தான் அது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வன்னியரோட பெட்ட பேர் பார்த்தீங்கன்னா கல்லருக்கு மரம் இருக்குதா என்றால் இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் 5 முறை எம்பியாக இருந்த பழனிவேல் மாணிக்கம் என்பவருடைய பட்டமும் பார்த்தீங்கன்னா வன்னியர் தான். தஞ்சாவூரில் இருந்த 13 ஜமீன்களில் கந்தர்கோட்டை ஜமீனானது
பண்டாரவன்னியன் என்கின்ற ஒரு பிரிவை சேர்ந்தது தான். அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் இரண்டு பிரிவு இருக்கிறாங்க. ஒன்று பண்டாரவன்னியன், இன்னொன்று கோட்டை வன்னியர்னு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கல்லறை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே போல் வந்து வெட்டும்பெருமாள் பாண்டியருடைய கல்வெட்டில் கூட வந்து ஒரு கல்வெட்டு வந்து கொண்டையங்கோட்டை மறவர்கள்னு சொல்லி ஒரு வன்னியரை தான் வந்து குறிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏழாரம் பண்ணை, சிவகிரி ஜெமினி இவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கும் மறவராக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வெட்டும்பெருமாள் பாண்டியன் பற்றி பேசுங்க ப்ரோ. ஏற்கனவே வந்து பேசியிருக்கேன். இருந்தாலும் வந்து நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டால் நான் வந்து இந்த காணொலி வந்து போடுறேன். ஏற்கனவே நம்ம சேனல்லே வந்து இளவேலங்கால் போர்னு சொல்லி வந்து ஒரு காணொலி வந்து போட்டிருக்கேன். வேணா அதை பாருங்கள். இருந்தாலும் வந்து அவருடைய நினைவு நாள் வருது, அவருடைய மகனுடைய நினைவு நாள் வருது. நான் நான் வந்து அதுக்கு ஒரு வீடியோ போட பார்க்குறேன். நண்பா, சென்னப்ப நாயக்கர் உண்மையில் யார்? அவரை சிலர் வன்னியர் என்று கூறுகிறார்கள். அது உண்மையா பொய்யா என்று சொல்லுங்கள். சென்னப்ப நாயக்கர் தெலுங்கு பேசும் காளகஸ்தி நாயக்கருடைய வம்சாவளிகள். காளகஸ்தி நாயக்கர்கள் வந்து காபு என சொல்லுகின்ற தெலுங்கு பேசுகின்ற நாயக்கரில் ஒரு பிரிவு. இதுதான் உண்மை. வேணா சொல்லுங்க, தனியாக ஒரு காணொலி கூட போடுவோம். திருமல் நாயக்கர் யாருக்கும் விசுவாசமாக இருந்ததில்லை. விஜயநகர பேரரசு மண்டலங்களை ஒருங்கிணைக்க நினைத்த ஸ்ரீரங்க நாயருக்கு மைசூர் மற்றவை ஒத்துழைக்க ஒப்புக்கொண்ட போது செஞ்சி நாயக்கருடன் கூட்டணி போட்டு எதிர்த்ததால் சாம்ராஜ்யம் வீழ்ந்தது. நவாப் எழுச்சிற்கு அவரே காரணம். அவர் ஆட்சி முழுவதும் குழப்பங்கள் நிறைய இருந்தது. சேதுபதியும் சிறைப்பிடித்து விரோதத்தை சம்பாதித்தவர். எக்ஸாக்ட்லி 95% இது உண்மைதான். இந்து மதத்தின் சாதி பிரிவால் தொழிலை வைத்து பொருளாதாரத்தில் கடநிலைக்கு தள்ளப்பட்டு ஆரியனாலும் தெலுங்கு வடுக வந்தியர்களாலும் கலப்பினத்திற்கு பிறந்தவங்களாலும் ஆண்ட சாதி பெருமை பேசுவனாலும் தனது அடையாளத்தை இழந்து இருக்கும் தமிழ் சக்கிலியர் பற்றிய வரலாற்று தகவல் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்க. 12ஆம் நூற்றாண்டிலேயே வந்து சக்கிலியரை பற்றின கல்வெட்டில் கிடைக்கப்பெறுது. அவர்கள் விஜயநகர காலத்திற்கு வந்தார்கள் என்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு முன்பே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் தான். ஆனால் குலோத்துங்க சோழன் காலத்துக்கு பின்பு தான் இது கிடைக்கப்பெறுது. ஒருவேளை அவங்க இந்த கீழே சாளுக்கிய நாட்டிலிருந்து குலோத்துங்க சோழன் காலத்தினால வந்து கொண்டு வரப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவங்க வந்து தமிழர் என்று சொல்லி எந்த கல்வெட்டும் கிடைக்காது. இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்க தம்பி, நான் கண்டிப்பாக பேசுகிறேன். பாரிசாலன் இஸ் ஹி ட்ரூ டேட்டா ஷேரிங் அக்கார்டிங் டு யூ? இல்லை, பாரிசாலன் அவர்கள் வந்து கண்டிப்பாக அவர் வந்து பேசுகிற காணொலிகள் வந்து ஆதாரத்தின் அடிப்படையில் தான் பேசிக்கிட்டு இருக்காப்புல. சில இடங்களில் வந்து சொல்லாராய்ச்சியை வச்சு பேசுகிறாப்புல. சொல்லாராய்ச்சியை மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. சொல்லாராய்ச்சியோடு சார்ந்த மானுடவியல், கல்வெட்டியல், செப்பேடியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்து பொருத்தி பார்த்தால்தான் உண்மை வரலாறு நமக்கு புரியும். பண்ணை மூன்றடைப்பு நியர் கோவிலங்குளம், மதுரை, தூத்துக்குடி பைபாஸ், அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஆப்போசிட் ரோடு காட் திஸ் வில்லேஜ். இங்கே தான் இருக்குங்களா? உண்மையை தெரியல, பரவாயில்ல. அந்த கிராமம் இப்போ இருக்கிறது உண்மைதான். அப்போ அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குப்பச்சி அம்பலகாரனுடைய வாரிசுகள் யாரும் இருக்காங்களா, அவங்க மூலமாக எழுதப்பட்டதான்னு சொல்லி கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அன்னை கலப்பிரர் யார், எந்த பகுதியை சேர்ந்தவர்கள், அவர்கள் காலத்தை பற்றி அறிய வெளிநாட்டு அறிஞர்கள் குறிப்புள்ளதா? வெளிநாட்டு அறிஞர்கள் குறிப்பு இல்லை, ஆனால் நிறைய வரலாற்று குறிப்புகள் இருக்கு. அது இருண்ட காலம்லாம் கிடையாது, நல்ல காலம்தான் அது. வைதிக மதத்திற்கு எதிரான மதத்தை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்ற சமணர்களை வந்து அவங்க சமண மதத்தை சேர்ந்தவர்கள் இருந்தனால வந்து இந்த எதிர்ப்பினால இருண்ட காலம் சொல்றாங்க. ரெண்டாவது, அவங்க கர்நாடகத்தை சேர்ந்தவன் சொல்லியும் குறிப்பு இருக்கு. பெரிய புராணத்துல வந்து ஒரு நாயன்மார் கூட இருக்காப்ல கலப்பிர வம்சத்துல. அது மட்டும் இல்லாம சோழர் காலத்திலையும் பாண்டிய காலத்திலையும் தமிழ் கலப்பாளன் என்று கலப்பிரர்கள் தங்களை தமிழன் என்று சொல்லி கல்வெட்டு கொடுத்த ஒரு குறிப்பு இருக்கிறது. நிச்சயமா கலப்பிர யாருன்னு சொல்லி வந்து நம்ம கண்டிப்பா பார்ப்போம். உளுகுடிகளை நிலையாக எல்லையிட்டு அரசு அதன் ஆட்சிக்கு வித்திட்டார்கள். குறவர், பறையர், கல்லர், மறவர், இடையர் வளங்காலத்திற்கு ஏற்ப எங்குள்ளனவோ அங்கு நகர்வார்கள். இன்றைய மருதநிலக்குடிகள் மற்றும் அதன் 18 தொழிற்குடிகள் அனைத்தும் குறவர், பறையர், கல்லர், மறவர், இடையர், வேடர், பரவரில் இருந்துதான் கிளைத்தனர். அதுவரை குழுக்களாக நிலையான உணவற்று உணவு நாடி குழுவும் அதன் தலைவனும் அலைகுடிகளாக தான் தமிழர்கள் அனைவரும் உழுவதற்கு முன் இருந்தோம். ஆஃப்டர் ஃபுட் செக்யூரிட்டி கேம் த கவர்மெண்ட் விச் இஸ் ஸ்டேபிள் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். வேந்தர் மரபு உண்மைதான். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து முல்லையிலே வந்து கோன் உருவாகிவிட்டார். அங்கு அரசு உருவாக்கம் ஏற்பட்டு விட்டது. அந்த காளையை காட்டிலிருந்து அடக்கி கொண்டு வந்து அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா அதனை சார்ந்த பசுக்கள் வந்த பின்பு அதை அடைத்து ஒரு மந்தையாகவும் அந்த மந்தை காவல் காப்பதற்கு ஒரு காவலனாகவும் பல மந்தைகளுக்கு பல காவலனும் பல மந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா கவர்ந்து செல்வதற்கு பக்கத்து குடியை சேர்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருவதும் அதற்கு ஒரு காவலன் உருவாகுவதும் அதற்கு ஒரு தலைவன் உருவாகுவதும் என்று அங்கேயே வந்து பார்த்தா உருவாக்கிவிட்டது. ரெண்டாவது, முல்லையை அழித்துதான் முல்லை நிலங்களை அழித்துதான் மருத நிலங்களும் உருவாகிறது. எக்ஸாக்ட்லி நீங்க சொல்றதை வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணிக்கலாம். ஆனா அரசு உருவாக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா முல்லையில ஏற்பட்டு விட்டது. வேளிர்கள் வந்து குறிஞ்சனத்திலே இருந்தார்கள் என்பதுதான் குறிப்புகளும் இருக்கிறது. அது உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன்.
முத்திரையர்களின் முதல் மாநாட்டை நடத்தியவர் குலச்செல்லையா அம்பலகாரர் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார். ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கலந்து கொண்டார். முத்திரையர் மாநாட்டை முதலாக நடத்தியவர் யாருன்னா வெங்கடாஜல நாயுடு. நீங்க இது விக்கிபீடியால பார்க்கலாம், இல்ல இதர பார்த்தா குறிப்புகளும் பார்க்கலாம். முத்திரை முதல் மாநாட்டின் மலர்னு சொல்லி வெளியிட்டதுலேயும் நீங்க பார்க்கலாம். நாயுடு தான் பார்த்தீங்கன்னா இதை ஆரம்பித்து வைத்தார்ன்றது யதார்த்தமான உண்மை. குலச்செல்லையா அவர்கள் அரசியலுக்காக தான் சார்ந்த சமுதாயத்தை அதில் கொண்டு போய் விற்பனை செய்தவர் தான் இந்த குலச்செல்லையா அவர்கள். ஸ்டார்ட் ஃப்ரம் சங்க இலக்கியம் ப்ரோ. சங்க இலக்கியத்திலிருந்து ஆரம்பிக்க சொல்றாப்புல, வரலாற்றை பற்றி நிறைய பேசுங்கன்னு சொல்றாப்புல நம்மளோட பெரும்பள்ளி. For God's sake, Muthuraja and Valayars are literally two different communities from culture, language and ancestry. Everything is different. இதைத்தான் நான் தமிழ்ல சொன்னேன். நம்மளை போட்டு அந்த மாதிரி கடிக்க வராங்க இந்த அரசியலுக்காக பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்கிற வியாபாரிகள். ஆனால் இதுதான் உண்மை. வளையர் வேற, முத்துராஜா நாயுடு என்பதுதான் வேற. முத்துராஜா நாயுடுன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு புரிய வைக்க ஆரம்பிச்சிடலாம். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி தேவர் சமுதாயத்தை சார்ந்த தர்மத்து பற்றி செப்பேடு. இந்த தர்மத்தை பற்றி செப்பேடு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் திருமங்கல வட்டம் அடுத்து உள்ள கப்பலூருக்கு அடுத்து உள்ள கிராமமான தர்மத்துப்பட்டி என்ற ஊரை சேர்ந்த திரு தவ கல்யாணத்தேவர் என்பவரிடமிருந்து பெறப்பட்ட பட்டயமாகும். இந்த பட்டயத்துல என்ன இருக்குன்றதை வாசி காமிக்கிறேன், ஒரு பாதி லைன், அதுலயும் உங்களுக்கு புரியும். மதுராபுரி கர்த்தராகிய திருமல நாயக்கர் அவர்கள் பெத்த பிள்ளை திருமணை புன்னைத்தேவனுக்கு எழுதி கொடுத்த பட்டயம் செயவரிடம் பங்குனி 21 நாடு 8 வணிகத்திற்கும், அதாவது இந்த இடத்துல நிப்பாட்டிக்கலாம், ஏன்னா நாடு 8 வணிகத்திற்கும் 8 நாடு 24 உபகாரம் என்பது தேவர் சமூகத்தில் உட்பிரிவாக இருக்கக்கூடிய பிரமணக்கல்லர்களுடைய நாட்டு கட்டமைப்பாகும். அதாவது திடியன் நாடு, பாப்பா நாடு, கொக்குளம் நாடு அப்படின்னு சொல்லி மொத்தம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 நாடுகள் இருக்கு. இந்த 8 நாடுகளில் பார்த்தீங்கன்னா 24 உபகிராமத்தோடு சேர்த்து அவங்களுடைய ஆட்சி அதிகார பகுதியாக இது இருக்கிறது. அதுல ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தேவர் இருப்பாங்க, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கோவில் இருக்கும். அந்த கோயிலை கும்பிட்றவங்க ஒரே கோயில் கும்பிடுறா இருந்தாங்கன்னா அவங்க பங்காளி முறையில இருப்பாங்க. அந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மதையான கூட்டம், தடியத்தேவர் கூட்டம்னு சொல்லி நிறைய கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆக இந்த நாடு 8 வணிகத்திற்கும் கம்பளி அதிகாரமும் புடி செப்பும் பட்டமும் முதன்மையும் பாத கொரடு காலாஞ்சியமும் ஆக இவ்வளவும் திருமலை புன்னைத்தேவனுக்கு பட்டங்கட்டி வச்சது. ஷியானுக்கு வருமானம் சாதியார் நாட்டில் கம்பளி போடுகிற போது பாத காணிக்கை வைத்து கண்டு செய்கிறது. இதுல சுந்தத்தேவன், ஒச்சாத்தேவன் அப்படின்ற பேரும் பாத்தீங்கன்னா இதுல அடிபடுது. அது மட்டும் இல்லாம அவருக்கு பெண் குழந்தை பிறந்தா திருமலை புன்னத்தி அப்படின்னு புன்னத்தேவர்த்தி அப்படின்னு சொல்லி அந்த பெண் குழந்தைக்கு பேர் வச்சோம். அரண்மனையில பாத்தீங்கன்னா பணம் முடிப்போம் இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி இந்த பட்டயம் சொல்லுது. கோனார் சமுதாயம் இவங்களுக்கு என்னென்ன மரியாதை எல்லாம் செய்யணும், அதாவது 1000 விட்டு கோனார்கள் என்னென்ன மரியாதை செய்யணும்னு சொல்லி முதற்கொண்டு இந்த பட்டயத்துல இருக்கு. இந்த பட்டயம் பாத்தீங்கன்னா எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டுன்னு சொல்லி போட்டுக்குன்னா இவங்க 1655 போட்டிருக்காங்க. இது செயவருடம். செயவருடம் என்பது 2014. அதுல இருந்து 60 கழித்து கொண்டு போக வேண்டிய 6 தலைமுறைக்கு நம்ம போனோம்னா 1656 வருது. ஒரு வருஷம் தான் இதுல தவறா போட்டிருக்காங்க. அப்ப 1656ன்றது திருமல் நாயக்கர் காலகட்டமா அப்படின்னு பார்த்தா கிபி 1623 முதல் 1659 வரை முடிசூடிய மன்னனாக மதுரையை மையமாக வைத்து திருமல் நாயக்கர் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். ஆக அவருடைய ஆட்சி காலத்துல தான் இந்த பட்டயமே எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த 8 நாடு 8க்கும் என்ற இந்த வார்த்தையானது பிரெஞ்சு கவர்னராக இருந்த அனந்தரங்க பிள்ளை தன்னுடைய நாட்குறிப்புல இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காப்ல, பிரமலை கலர்லையும் மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. ரெண்டாவது அந்த நாட்டு கட்டமைப்பு இன்றைக்கு வரைக்கும் பார்த்தா உயிர் போடதா இருக்கு. 8 நாடு என்பது அவர்களுடைய குலவழக்கப்படியும் குலதெய்வத்தை கண்டுபிடிப்பதற்காகவும் இன்றைக்கு இந்த நாடு என்ற வார்த்தையை இந்த 8 நாடுகளை பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதோடு திருமலை புன்னைத்தேவர், இந்த திருமலை புன்னைத்தேவர் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி பகுதியில் இருந்த ஒரு பாளையக்காரர் 1000 வீட்டு கோணார்களை 1000 கோணார்கள் குடும்பத்துங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பொழுது திருமலாயக்கர் பாத்தீங்கன்னா அவருடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு இவர் இங்கிருந்து போய் அந்த 1000 குடும்பத்தையே மீட்டு கொண்டு வந்திருந்தாப்புல. அந்த மீட்டு கொண்டு வந்தவங்கள மதுரையில் குடியேற்றினாங்க. குடியேற்றியதற்கு பின்பு அங்க இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு பாத்தீங்கன்னா இந்த 1000 கோணார்களுக்கு பாத்தீங்கன்னா பாத்தியப்பட்டதாக இருந்தது. அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா இன்றைக்கும் இந்த
பின்னத்தேவருடைய வம்சாவளிகள் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த செப்பேடுக்கும் இந்த செப்பேடுக்கும் மேட்ச் ஆகுது. அந்த குடும்பம் மானுடவியல் ரீதியாக இன்றைக்கு அந்த கோயிலோட தொடர்பில் இருக்காங்க. கோணார்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சியான்ற வார்த்தை இதுலையும் பயன்படுத்திருப்பாங்க. ஷியானுக்கு இன்றைக்கும் கோணார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்களை வந்து சியான் என்று அழைக்கக்கூடிய வழக்கம் இன்றும் உள்ளது. இந்த சியான்ற வழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த கம்யூனிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆகாது. ஸோ அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆயிருக்கு. ரெண்டாவது சுந்தத்தேவன் ஒச்சாத்தேவன்ற பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சுந்தத்தேவன் வகைராகவும் ஒச்சாத்தேவன் வகைராகவும் இன்றைக்கும் கர்மத்தூர் பகுதியில் வந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஸோ மானுடவியல் ரீதியாகவும் திருமல் நாயக்கருடைய காலம் ரீதியாகவும் இந்த செப்பேட்டில் உள்ள தகவல் அடிப்படையிலையும் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாதான் இருக்குது. அதற்காக இந்த இடத்துல வந்து பின்னத்தேவன் வந்து அவருக்கு திருமல் நாயக்கருக்கு பாத காணிக்கை அவர் செய்யல. திருமலை புன்னத்தேவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பாத காணிக்கை செய்யணும்னு சொல்லி இந்த செப்பேட்டுப்பட்டயம் வந்து சொல்லுது. ஆக தன்னுடைய பேர் திருமல் என்ற பேரையும் கொடுத்து தான் பெத்த பிள்ளை அளவுக்கு, அதாவது தன்னுடைய வாரிசு அளவுக்கு வந்து அவர் வச்சிருந்தாருன்னா காரணம்னா அந்த 8 நாடு வந்து பார்த்தீங்கன்னா தன்னரசாக விளங்கியது. அவர்கள் யாருக்கும் கட்டுப்படாமல் வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்பு ரீதியாக வைத்திருந்தாரு தான் வந்து இந்த பட்டயம் நம்மளுக்கு சொல்லுகிறது, நம்மளுடைய வரலாறும் சொல்லுகிறது. ஆக இந்த செப்பேடானது 99% வந்து நேர்மையான செப்பேடு தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உண்மை என்னவோ அதை வந்து பார்த்தோன்னா ஏற்றுக்கொண்டு போறது தான் வரலாறு. வரலாறு வந்து நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக மாற்றி எழுத முடியாது. வரலாறு நமக்கு இந்த வரலாறு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி வந்து அதை தவிர்த்தும் போக முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.